வணக்கம் மக்களே. இப்போ இந்த 3 ஜிலேபி சாப்பிட போகிறேன். ஒரு காலத்தில் ஒரு வேளை மாத்திரை போலேன்னா பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் நான். அந்த மலரும் நினைவுகளாக அந்த மாத்திரையை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி அந்த 3 ஜிலேபி சாப்பிட போகிறேன். வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ 16 மணி நேரம் விரதம். நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டேன். அதுக்கடுத்து 16 மணி நேரத்துக்கு பிறகு இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா 250 கிராம் பீர்க்கங்காய் பொரியல், 300 ml ஒரு காஃபி, 2 முட்டை சாப்பிட்டேன். மொத்த கேலரிஸ் 480 இருக்கும். அதுக்கடுத்து 3 மணிக்கு இந்த 3 ஜிலேபி சாப்பிட போகிறேன். 3 ஜிலேபி சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா என்னோடய இன்சுலின் லெவல் மிக கடுமையாக ஸ்பைக் ஆகும். அது எவ்வளோ நேரத்துக்கு ஸ்பைக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பைக் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி அந்த 3 ஜிலேபியில் நமக்கு கேலரிஸ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கேலரிஸ் வரும். அதில் சர்க்கரையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-65 கிராம் சர்க்கரை தான் இருக்கும். ஜிலேபியில் வேறு ஒன்றும் கிடையாது. 3 ஜிலேபி 95 கிராம், அதில் சர்க்கரைன்னு பார்த்திங்கன்னா 65 கிராம் சர்க்கரை இருக்கும். அப்போ அந்த 3 ஜிலேபி சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா என்னோடய இன்சுலின் லெவல் மிக கடுமையாக ஸ்பைக் ஆகிருக்கும். இப்போ அது எப்படி பேஸில் எனக்கு கொண்டு வருது அப்படின்னா, மத்தியான சாப்பாடில் கார்போஹைட்ரேட் கிடையாது. அப்போது அந்த ஜிலேபியில் பார்த்திங்கன்னா 95 கிராமில் கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம் கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி ஃபுல்லாக சுகர் தான். அது இன்சுலினை சடனாக ஸ்பைக் பண்ணி விட்ருக்கும். இப்போ அதை பேஸில் எனக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ரெக்கவரி மோடுக்கு கொண்டு வரணும் பாடியை. ஃபேட் பர்னிங்லேருந்து இப்போ குளுக்கோஸ்க்கு போயிருக்கும். இப்போ அது எப்படி கொண்டு வரணும்னா, ஈவினிங் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்காமல் ப்ரோட்டீன் ஃபேட் மட்டும் கொடுத்தோம்னா திரும்பி பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் பர்னிங் மோடுக்கு வந்துடும். இன்சுலின் பேஸ்லைனுக்கு வந்துடும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சிக்கன் ஒரு 350 கிராம் சிக்கன் லெக் பீஸ் தையோடு சேர்ந்து எடுத்திருக்கேன். அதை அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்துருக்கிறேன். கூட பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 100 கிராம் தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது 2 சேர்ந்து எவ்வளோ கேலரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 கேலரிஸ் வரும். ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 80 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். ஆல்ரெடி மத்தியானம் 2 முட்டை சாப்பிட்ருக்குறோம். ஸோ 90 கிராம் ப்ரோட்டீன் இன்றைக்கி வந்துடுச்சு. இப்போது இதுவும் மத்தியானம் சாப்பிட்டது எல்லாம் கூட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் நம்ம விரதத்தை பிரேக் பண்ணுறப்போ 480 கேலரிஸ் எடுத்தோம். ஜிலேபி 500 கேலரிஸு, 2 சேர்ந்து 900, 1000 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் ஒரு 1000னு வச்சோம்னா 2000 கேலரிஸு. என்னோடய வெயிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2400 கேலரிஸ் வேணும். அப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை நோய் இருந்தாலும் ஜிலேபி சாப்பிட்டும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி ராத்திரி ஒரு அப்போ 6 மணி ஆகுது. இப்போ நான் அந்த சிக்கன் சாப்பிட்றப்ப இன்னொரு 1 ஹவரில் அந்த இன்சுலின் லெவல் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும். ஸோ இன்டர்மீட் ஃபாஸ்ட் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதிக்காரங்க அப்படின்னு இருந்தோம்னா நம்ம தாராளம் இனிப்பு சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ இந்த ஜிலேபி சாப்பிட்டேன் நாளைக்கு சாப்பிடுவீங்கன்னு கிடைக்க மாட்டேன். வாரத்தில் 2 நாள் என்னால் இனிப்பு சாப்பிட முடியும். ரெண்டாவது, நீங்கள் இனிப்பு சாப்பிடாமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்கனாலும் உங்களால் இந்த விரதத்தை ரொம்ப நாளைக்கு தொடர முடியாது. விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.